ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, உன்னுடைய கஷ்ட காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி அழகான வாழ்க்கையையும் உன் கைகளில் இந்த வராகியம்மா நான் ஒப்படைக்க போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றி மட்டும்தான் நிலச்சிருக்கும். நீ என்னுடைய அன்புக்கு உகந்த, என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளைன்னு எனக்கு தெரியும். யாராவது கொஞ்சம் அன்பாக பேசினாலே உடனே நீ அவங்களுக்கு அடிமையாக மாறிடுற. ஆனால் எல்லாருமே நீ நினைக்கிறது போல வாயார மனசார அன்போட பாசத்தோட பேசலை. எல்லார் உள்ளத்திலும் மிகுந்த சுயநலம் இருக்குது. அவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு நன்மையானதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு வாயளவில் வார்த்தைகளில் மட்டும்தான் உனக்கு நன்மைக்காக செய்கிறேன், நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக செய்கிறேன்னு பசப்பு வார்த்தைகளால் நடித்து பேசுகிறவங்களா இருக்காங்கன்னு நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சுற்றி இருக்கவங்க சுயநலக்காரங்க, நாம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்ற அந்த எண்ணம், அந்த விழிப்புணர்வு எப்போதுமே உன் மனசில் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். உனக்கு என்ன கிடைச்சதோ அதை உன் நன்மைக்காக தான் நான் கொடுத்துருக்கேன்னு நீ மகிழ்ச்சியோட ஏற்றுக்க பழகு. இன்னும் பல விஷயங்களில் கூட நீ கஷ்டப்பட்டிருக்க. ஆனாலும் மறுபடியும் யாராவது கொஞ்சம் அன்பாக பேசிட்டா அவங்கள நம்பக்கூடிய ஆளாகவே நீ இருக்க. எத்தனை பேர் உன்கிட்ட அன்பு காட்டி ஏமாத்தினாலும் பரவாயில்ல, சொந்தக்காரவங்க தானே, உறவுகள் தானேன்னு நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு தான் உன்னை காப்பாற்றி உன் கஷ்டத்தை போக்கி நிரந்தரமாக உன் கூட இருக்கிறதுக்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன் என் செல்லவே. இனிமேலாவது அடுத்தவங்க கிட்ட போய் அன்புக்காக ஏங்காதே. ஆறுதல் சொல்லுவாங்கன்னு அடுத்தவங்களை எதிர்பார்த்து நிற்காதே. எப்போவுமே வற்புறுத்தி அடுத்தவர்களிடமிருந்து அன்பை பெற்றாயே, ஆனால் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி பெறக்கூடிய அந்த அன்பு கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்காது. யார் உன்கிட்ட தானாக வந்து அன்பை கொடுக்குறாங்களோ, அன்பாக பாசமாக உண்மையாகவே நடந்துக்கிறாங்களோ, அதுதான் பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும், நிரந்தரமாக உன் கூடவே இருக்கும். உனக்கு எல்லா விதத்திலும் அன்பையும் ஆதரவையும் அள்ளி தருவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உனக்கு எது நல்லதோ அதை தான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் கொடுத்துருக்கேன், இனிமேலும் நிச்சயமாக கொடுப்பேன். இப்போதைக்கு சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்யணுன்ற லட்சியமும் வைராகியமும் குறிக்கோளும் உனக்கு இருக்குது. ஆனால் நீ நினச்சது போல் உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்களையெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா அதுக்கு உன் உடல் ஆரோக்கியமும் இருக்கணும் அல்லவா? முதல்ல உன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து. நல்லதை சாப்பிட்டு உடம்பை நல்லா தெம்பாக வச்சுக்க பழகு. அதே போல் உடல் ஆரோக்கியம் எப்படி நீ சாப்பிட்ற உணவை பொறுத்ததோ அதே போல் மன ஆரோக்கியம் என்பதும் உன் வாழ்க்கைக்கு முக்கியம். நேர்மறையான எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் உனக்குள்ளே வச்சுக்கும்போது உன் மன ஆரோக்கியம் மேம்படும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பழி வாங்கணும், அடுத்தவங்க பேசுகிற பேச்சுக்கு பதிலடி கொடுத்துடணும், அடுத்தவங்க மனசை காயப்படுத்திடணும், அவன் செஞ்சதுக்கெல்லாம் திருப்பி செய்யணும்னு யோசிச்சின்னா அது எதிர்மறை எண்ணங்களாக இருந்து உன் நிம்மதியை கெடுத்து உன் மன ஆரோக்கியத்தையும் கெடுத்துடும். மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாது, மன ஆரோக்கியமும் வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நேர்மறையான எண்ணங்களோட எப்போதும் நீ வாழ பழகினா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக கூடவே இருந்து எல்லா வகையிலும் உனக்கு நல்லதையே நினைக்கக்கூடிய நபர் ஒருவரை உனக்கு உதவி செய்வதற்காக உன்னை நோக்கி அனுப்பியிருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லார் மீதும் கொஞ்சம் கவனமாக ஒரு கண் வச்சுக்கோன்னு தான் சொன்னனே தவிர எல்லாரையும் சந்தேகப்படணுன்ற அவசியம் இல்லை. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன்னு சொன்னதுனால தான் என் சார்பில் அந்த நபரை உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். அவர் யாருங்கிறத கூடிய சீக்கிரமே நான் உனக்கு அடையாளம் காட்டுறேன். இப்போது உன் நிலைமையை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தையும் செல்வாக்கையும் நான் நிச்சயமாக உருவாக்கி தர்றேன். என்னை நம்பிய என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும்
நான் கைவிட மாட்டேன் என் செல்லமே. இப்போது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. நீ மனசார என்னை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொன்னாலும் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் இந்த வராகியம்மா கொடுத்தே தீருவேன். ஒரு தாய்க்கு தன் பிள்ளைக்கு என்ன வேணும்னு தெரியாமலா இருக்கும்? நீ எது மேலே ஆசைப்படுற, எது கிடைச்சா நீ சந்தோஷப்படுவான்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதைக்கு சில வேதனைகள் உன் மனசில் தாங்க முடியாத துக்கத்தை தருதுன்னு எனக்கு தெரியும். என் மேலே பாரத்தை போட்டுட்டு கர்ம வினைகளையெல்லாம் அனுபவித்து கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்க உனக்கு உன் மன பாரத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் நான் போக செய்கிறேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. ஏதாவது ஒரு வகையில் உனக்கான ஆறுதலை நானே கொடுத்து உன் வேதனைகள் எல்லாமே உன்னை விட்டு குறைஞ்சு மறைஞ்சு போகும்படி செய்ய போகிறேன். நீ என்னை வேண்டினாலும் சரி, என்னை வேண்டாவிட்டாலும் சரி, உன் துன்பங்களை அறிந்து உனக்கான தீர்வை எப்போதுமே நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு முடிவும் தீர்வும் இருக்குது என் செல்லமே. நான் உனக்கு பலமுறை ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் வாழ்க்கையில் உனக்காக துணை நிற்கவும் உனக்காக உதவி செய்யவும் யாருமே இல்லையேன்ற ஏக்கத்தோட மனசில் கவலைகளை நீயாகவே சுமந்துக்கிட்டு வழியில் ஏன் தேங்கி கிடக்கிற? உனக்கு துணையாக நான் இருக்கேன்றது வெறும் வார்த்தைகள் கிடையாது என் செல்லமே. உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உனக்கு உற்ற தோழியாகவும் உன்னை எப்போதும் காக்கும் கடவுளாகவும் உனக்கு வரம் தரும் வராகி அம்மாவாகவும் நான் தான் இருக்கேங்கிறத நீ எப்போது முழுவதுமாக புரிஞ்சுக்க போகிற? நீ நிச்சயமா உன் வாழ்க்கையை நல்லா வாழ்வதற்கேற்ற வழிகளை எல்லாம் நான் செஞ்சு தர்றேன். உன் மனசில் இருக்க வழிகளையும் வேதனைகளையும் கடந்து வந்து என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் உன் கூட இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த பல மனிதர்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு சில மனிதர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ஏதோ ஒரு வழியில் உன் வாழ்க்கையை செதுக்கியவர்களாக இருக்காங்க. மற்றவங்களுக்கு நீ நன்றி சொல்ல அதன் மூலமாக உன் வாழ்க்கை மேன்மையடையும். இன்னும் பல பேர் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க தான் போகிற. அவங்க மூலமாக நீ பாடம் கற்றுக்கிட்டே தான் இருக்க போகிற. சில பேர் உன் வாழ்க்கையில் பாடம் சொல்லி கொடுக்க வந்தாங்க. சில பேர் உன் வாழ்க்கையில் அவங்களே பாடமாக வந்து அவங்கள பார்த்து நீ கற்றுக்கக்கூடிய அளவுக்கு உன் கண்ணு முன்னால் எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. நீ பார்க்கக்கூடிய மனிதர்களும் அவர்கள் செய்யும் விஷயமும் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்ற அந்த புரிதல்களை பாடமாக உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நீ மேன்மை அடைவதற்கு உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒரு வகையில் காரணமாக தான் இருக்காங்க. இவ்வளவு அனுபவங்களை நீ வச்சுக்கிட்டு இன்னும் தைரியசாலியாக வாழணும் அல்லவா? என் அன்பு பிள்ளையான நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக பிறந்த பிள்ளை. தனியாக நின்று நிச்சயமாக நீ முன்னேறுவ. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது உன்னை முன்னேறாமல் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இன்னும் உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொடுப்பேன். கோபத்தில் பேசாமல் இருக்கிறத காட்டிலும் அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டு பிரிவை உண்டாக்கி கொள்வதை காட்டிலும் அவங்கக்கிட்ட நேருக்கு நேராக போய் முகத்துக்கு நேராக காரணத்தை கேட்டு அதுக்கு பிறகு உனக்கு பிடிக்கலைனா ஒதுங்கி போகலாம் அல்லவா? அதை விட்டுட்டு ஒருத்தர் செய்கிறது உனக்கு பிடிக்கலை, அவங்க பேசின உனக்கு வார்த்தைகள் பிடிக்கலைன்னு அவங்கள நீயாகவே தப்பாக நினச்சிக்கிட்டு பிரிவை நிரந்தரமாக்கி கொள்வதற்கு பதிலாக ஒரே ஒரு முறை அவங்க செஞ்ச விஷயத்துக்கும் சொன்ன விஷயத்துக்கும் காரணம் கேட்டு உண்மையை தெளிவாக தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை நீ கோபப்பட்டு பேசி அதுக்கு நியாயம் கிடைக்காம போனாலும் தப்பு அவங்க பக்கம் இருந்தாலும் அப்போது அந்த பிரிவை விலக்கி கொள்வதில் தவறே இல்லை அல்லவா? ஒருத்தரை பிடிக்கும்னா சேர்ந்துரு, பிடிக்கலைனா விலகி இருன்னு நான் தான் சொன்னேன். ஆனால் எல்லா இடங்களிலும் அது சரிப்படாதல்லவா? சின்ன விஷயத்துக்கெல்லாம்
குடும்பத்தில் உள்ளவங்களோட சண்டை போட்டு நிரந்தரமாக பிரிவை உண்டாக்கி கொள்ள முடியாதுங்கிறது தானே உண்மையாக இருக்குது. வெளியில் உள்ளவங்களோ மற்ற மனிதர்களோ இப்படி ஏதாவது பிடிக்காததை செய்யும்போது தேவையில்லை வேணான்னு ஒதுங்கி இருந்துடலாம். ஆனால் கூட பிறந்தவங்களும் கூடவே இருக்கிறவங்களும் இப்படி ஏதாவது தவறு செய்யும்போது, உனக்கு பிடிக்காததை செய்யும்போது உன் மேலே கோபப்படும்போது நீயும் கோபப்பட்டு எனக்கு இனிமேல் உன் கூட பேச தேவையில்லை, நீ என் கூட இருக்க தேவையில்லைன்னு அவ்வளவு சுலபமாக வார்த்தைகளால் பிரிவை உண்டாக்கிவிட முடியாதுங்கிறது தானே உண்மை. அதுக்காக தான் சொன்னேன், இப்படிப்பட்ட நெருங்கிய உறவோ நெருங்கிய சுற்றமோ நெருங்கிய மனிதர்களோ தவறு செய்யும் பட்சத்தில் ஒருத்தருக்கொருத்தர் பேசி புரிஞ்சுக்க பார்க்கணும். பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும் போது மட்டும் ஒதுங்கி இருந்தால் அது சரியாக இருக்கும். அதே நேரத்தில் நீ என்னதான் பேசியும் கூட அவங்க உன்னை விட்டு புரிஞ்சுக்காம விலகி போகிறேன்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்க நதியை தடுத்தினா அது எப்படியும் இன்னொரு பாதையை தேடி தான் ஓடும். அதே போல் உன்னை விட்டு விலகிறவங்கள நீ வம்படியாக பிடிச்சி இழுத்தினா அவங்க எப்படியும் இன்னொரு நாள் இதே போல் வேறு வழியில் உன்னை விட்டு பிடிஞ்சு போயிடுவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை பிடிச்சவங்களுக்கு உன்னை பிடிக்கலை, உனக்கு பிடிச்சவங்களுக்கு உன்னை பிடிக்கலைன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்களுக்கு வேறு ஒருத்தரை பிடிப்பதால் தான் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாங்கன்றத நீ தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாருமே நல்ல குழந்தையாக பிறந்தாலும் காலத்தின் சூழ்நிலையாலும் சந்தர்ப்ப வசத்தாலும் மனிதர்களுடைய மனசும் குணமும் மாறிக்கிட்டே இருக்கும் தான் உண்மை. எப்போதும் எல்லாருமே காலம் முழுவதும் நல்லவங்களாகவும் இருந்துட மாட்டாங்க, காலம் முழுவதும் கெட்டவங்களாகவும் இருந்துட மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து மனிதர்களை புரிஞ்சுக்க கற்றுக்கணும்.